கரத்தாலே தேற்றுகிறார். அவர் இடது கையின் தலைக்கு வல கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவ பின்னே ஓடிடுவே, அவ சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவ பின்னே ஓடிடுவே, அவ சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. என் நேசர் என்னுடையவரே, அவ மார்பினில் சார்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவரே, அவ மார்பினில் சார்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன் நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோ, ஆட்டுக்குட்டியின் மன நாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோ, ஆட்டுக்குட்டியின் மன நாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. ஆமென். 10,000ங்களில் சிறந்த நமது ஆண்டவராகிய நேசருக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்னொரு பாடலை கூட நான் பாடம், பலிப்பீடத்தில் என்னை பரனே படைக்கிறேன் இந்த வேலை. பாட்டு புக்கு 104வது பாடல். பலிப்பீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்து கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே
கரை நீங்க இருதயத்தை நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேப்பீரே வழுவாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தி. சேப்பீரே வழுவாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தி. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்து கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்து கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தை கண்டதா. மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தை கண்டதா. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்து கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் செய்தியை கேட்கும்படி நம்முடைய இருதயங்களை தாழ்த்தலாம். தொடர்ந்து எல்லாருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மருத்துவமனையிலிருந்து நம்முடைய சகோதரன் சிவா அவர்கள் வீட்டிற்கு திரும்பி இருக்கிறார். அவர்கள் நன்றி சொல்கிறார்கள். அது மாத்திரமில்லை, நம்முடைய ரூத் கருணாமூர்த்தி சகோதரி அவருடைய மூத்த மருமகன் கூட மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்கிறார்கள். தொடர்ந்து இன்னுமாய் மருத்துவமனையில் இருக்கிற அநேக ஊழியர்கள் விசுவாசிகள் இருக்கிறார்கள். எல்லாரும் சுகம் பெற்று வரத்தக்கதாக உங்கள் ஜெபங்களை நினைவு கூறுங்கள். அநேகர் மிகுந்த கலக்கத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் தேவன் விரைவாக விடுதலை கொடுக்கும்படி உங்கள் ஜெபங்களில் ஊக்கமாக எல்லா குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த மாலை பொழுதும் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் ஆறுதல் அடையும்படி
நம்மத்தில் சகோதரன் கால்டன் ஐயா வந்திருக்காங்க. இந்த நாளிலும் தேவ செய்தியை கொண்டு வரும்படி அவரை முன்பாக அழைக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, அபிஷேகம் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே இந்த செய்தியை ஆண்டவரே நீரே உம்முடைய ஜீவ ஆகாரத்தை பிட்டு தரும்படிக்காக நாங்கள் காட்சியில் அழைக்கிறோம். எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தியும், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எழுந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். யோபுக்கு எழுத புத்தகத்தில் 14வது அதிகாரம், ஜோப் சாப்டர் 14. I'll first read in English and then brother will from verses 1 to 16. Man that is born of a woman is of few days and full of trouble. He cometh forth like a flower and is cut down. He fleeth also as a shadow and continueth not. And dost thou open thine eyes upon such an one, and bringest me into judgment with thee? Who can bring a clean thing out of an unclean? Not one. Seeing his days are determined, the number of his months are with thee. Thou hast appointed his bounds that he cannot pass. Turn from him that he may rest till he shall accomplish as an hireling his day. For there is hope of a tree, if it be cut down, that it will sprout again, and that the tender branch thereof will not cease. Though the root thereof wax old in the earth, and the stalk thereof die in the ground, yet through the scent of water it will bud, and bring forth boughs like a plant. But man dieth and wasteth away, yea, man giveth up the ghost, and where is he? As the waters fail from the sea, and the flood decayeth and drieth up, so man lieth down and riseth not, till the heavens be no more. They shall not awake, nor be raised out of their sleep. Oh, that thou wouldest hide me in the grave, that thou wouldest keep me secret until thy wrath be past, that thou wouldest appoint me a set time and remember me. If a man die, shall he live again? All the days of my appointed time will I wait till my change come. Thou shalt call, and I will answer thee. Thou wilt have a desire to the work of thine hands. For now thou numberest my steps. Dost thou not watch over my sin? Amen. May God add his blessings. Brother will read it in யோபின் புத்தகம் 14வது அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பக்கம் 645, பழைய ஏற்பாடு. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல் நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ? அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டு இருக்கையால்
அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவன் ஒரு கூலிக்காரனைப் போல் தன் நாளில் வேலையாயிற்று என்று ரம்மியப்படும் மட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வை அவனை விட்டு விலக்கும். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைவிடும். மனுஷனோவென்றால் செத்தபின் ஒழிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போனபின் அவன் எங்கே? தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரு சுவரு சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக. இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாயிருக்கிறீர். ஆமேன். God add his blessings. தேவன் அவருடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் உட்கார்ந்து செய்தி கேட்போம். வேலையில் கூட இந்த சாயங்கால வேலையில் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ற செய்தி எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது பிரதிபலிப்பு என்ற காரியத்திலிருந்து சில காரியங்களை எடுத்து நாம் தியானிக்கலாம். தீர்க்கதரிசி இதை ஒரு வெளிப்படுதல், எக்ஸ்பிரஷன்ஸ், வெளிப்படுதல் ஆர் பிரதிபலிப்பு. இட்ஸ் அ காம்பவுண்ட் மீனிங். இந்த எக்ஸ்பிரஷன்ன்றது அங்கங்கே பிரதிபலிப்பையும் குறிக்கும், வெளிப்படுறதையும் குறிக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு தலைப்பில் தீர்க்கதரிசி இதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இது ஒரு ஃபியூனரல் சர்வீஸில், அதாவது ஒரு அடக்க ஆராதனையில் அவர் இதை பிரசங்கித்திருக்கார். இது நமக்கு மிக பிரயோஜனமான காரியங்கள் இதில் உண்டு. எல்லா செய்தியிலையும் நமக்கு பிரயோஜனமான காரியங்கள் உண்டு. இது டெத் சர்வீஸில் அவர் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தள்ளி போடுறதுக்கு இல்லை. அது உயிரோடு இருக்கிற நமக்கு தான் அவர் பிரசங்கம் பண்ணார். அந்த மரித்தவர்களுக்காக அவர் பிரசங்கம் பண்ணவில்லை, அவங்க வேலை முடிஞ்சது. அந்த இடத்துல நம்மளுடைய காரியத்தை தியானிக்கும்படிக்காக உயிரோடு இருக்க நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும், எதுக்காக நம்ம இங்கே இருக்கோம். we are here to எக்ஸ்பிரஸ், அதாவது பிரதிபலிக்க அல்லது வெளிப்படுத்த நம்ம இங்கே இருக்கோம். தேவன் ஒரு காரியத்தை ஒவ்வொருத்தருக்குள்ளாக வைத்திருக்கிறார், அதை பிரதிபலிக்கத்தான் நம்ம இங்கே இருக்கோம். அதை விட்டுட்டு நம்ம மற்ற காரியங்களை செய்து கொண்டு இருந்தோம். ஆனாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்ட நாளில் நம் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கின நாளுக்கு பிறகு அவர் நமக்கு வைத்த பர்பஸ், அவரோட நோக்கம், அதை நம்ம we have to find it out அப்படின்னு சொல்கிறார் தீர்க்கதரிசி. அதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த நோக்கத்தை நம்ம பிரதிபலிக்க தான் நாம் இங்கே இருக்கோம். ஸோ அதை இந்த சிஸ்டர்னுடைய டெஸ்டிமனி அவர் அப்படியாக வர்ணிக்கிறார். இதை நம்ம ஒப்பனையாக நம்ம பார்த்துட்டு போகணும். we should go parallel with this as we see this. இதை யோபு பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்கிறார், அவருடைய தீர்க்கதரிசி யோபு. அதனால் அவர் இந்த காரியங்களை தேவனை இயற்கையில் பார்க்குறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இங்கே வரும்போது கூட 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு காட்டு புஷ்பத்தை எடுக்கிறார். அதை எடுத்து தான் பேசுகிறார். சாலமன் அவருடைய இந்த ஸ்பாம்ப் அண்ட் க்ளோரி, அதாவது அவர் மகிமையில் இந்த மாதிரி உடுத்து வைக்கப்பட முடியாதுன்னு அப்படின்னு இயேசு சொல்கிறார். காரணம் என்னென்னா, இட்ஸ் காட் கிவன், அது தேவனுடைய உடுத்துதல், அதுதான் முக்கியம். மனுஷன் தான் விழுந்து போனான். மனுஷன் விழுந்து போனதுனால தான் நம்ம வெவ்வேறு உடைகளை நம்ம மாட்ட வேண்டியதாகிடுச்சு. ஆனால் அந்த சிருஷ்டிப்பு அது ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குது. அதை எடுத்து அவர் காமிக்கிறார். சாலமன் கூட இது மாதிரி இருக்க முடியாது, உடுத்து வைக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது we fell from nature, நம்ம நேச்சருக்கு திரும்பி போயிட்டுருக்குறோம். அதை தான் தீர்க்கதரிசி இயற்கைக்கு திரும்பி நம்ம போயிட்டுருக்குறோம்.
அதை தான் தீர்க்கதரிசி இங்கே வந்து நமக்கு இந்த ஃபியூனரல் சர்வீஸில் அப்படியாக இந்த இந்த சிஸ்டரை குறித்து ஒரு பெரிய சாட்சி சொல்கிறார். அருமையான சாட்சியை சொல்லி ஒன்று ஒன்றா கொண்டு வர்றார். ஸோ யோபு வந்து அவருடைய காலத்தில் அவருக்கு புரியல. ஆனாலும் அவர் தீர்க்கதரிசியாக இருந்ததுனால அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அது போக போக பார்ப்போம். நம்ம அது தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறார். யோபு கேள்வியும் கேட்குறாரு. அந்த கேள்விக்கு அவருக்கு அப்பயே பதில் கிடைச்சிருச்சு. ஸோ தீர்க்கதரிசி கொஞ்சம் ஃப்ளவர்ஸை எடுத்துகிட்டு அதை பற்றி பேசுகிறார். சொல்கிறார், இந்த பூக்கள் பாருங்கள், இட்ஸ் கம் ஹியர் டு எக்ஸ்பிரஸ், எதையோ ஒன்று பிரதிபலிக்க அல்லது வெளிப்படுத்த இங்கே வந்திருக்குது. அது சாரோ, அவங்க கொண்டாந்து அந்த பொக்கேஸ்லாம் கொண்டாடுறாங்க. அதை குறித்து அதை பார்த்து நேச்சர்லேருந்து பேசுகிறார். திஸ் இஸ் ஏ சன் ஆஃப் மேன் ரிவீலிங் த சன் ஆஃப் மேன். த சன் ஆஃப் மேன் அவர் வரும்போது ஒரு காட்டு புஷ்பத்தை எடுத்து அவர் பேசுகிறாரு. அப்போ தீர்க்கதரிசி அங்கே இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து அவர் பேசுகிறார். அதனால் பார்த்திங்கன்னா இது மனிதகுமாரனுடைய ஊழியம். அண்ட் ஆல் த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் தீர்க்கதரிசிகளும் நேச்சர் தான் பார்க்குறாங்க. ஜோடியாக் வாஸ் த ஃபஸ்ட் பைபிள். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆமாம், நேச்சர் வாஸ் த ஃபஸ்ட் பைபிள் அப்படின்றாரு. அதை பார்த்து தான் தாவீது ராஜாலாம் அப்போல்லாம் எழுதப்பட்ட வார்த்தை இல்லாத போது த நேச்சர் வாஸ் த பைபிள். அதுக்கப்புறம் தான் எழுதப்பட்டு அது நமக்கு இன்றைக்கி கையில் எழுதப்பட்ட பைபிளாக நம்ம கையில் இருக்குது. அதனால் இந்த தீர்க்கதரிசிங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த நேச்சர்லேருந்து பார்த்தாங்கன்றார் தீர்க்கதரிசி. அப்போது அவன் சொல்கிறான், ஒரு மரத்துக்கு கூட மறுபடியும் துளிர் விடுது. ஒரு காற்று அடித்து, பலத்தை காற்று அடித்து உளுந்துருச்சோ இல்லை வெட்டிட்டாங்களோ மறுபடியும் அது துளிர்த்து வருதே. ஆனால் மனிதன் செத்த பிறகு எங்கே போவான் அப்படின்னும் போது தான் தீர்க்கதரிசி அதை எடுத்து அந்த சப்ஜெக்டில் பேசுகிறாரு. அந்த பூக்களை பார்த்து அவர் சொல்கிறார், இந்த பொக்கேல ஒரே கலராக இருக்கா பார்த்தீங்களா அப்படின்றார். வேறு மெனி கலர்ஸ்ன்றார். சம் ரெட்டு, சம் ஒயிட், பிகாஸ் காட் இஸ் லவ்ஸ் வெரைட்டி அப்படின்றார். இஸ் அ வெரைட்டி லவர்ன்றார். அப்போது சொல்கிறார், இந்த பூ அப்படியே வாடி போயிடுது. வாடி போனோன்னு அது முடிஞ்சிருச்சா அது கதை அப்படின்னு கேட்குறாரு தீர்க்கதரிசி. இல்லவே இல்லைன்றார். மறுபடியுமாக அதில் இருக்கிற விதை கீழே விழுந்து அந்த ரெய்னி வெதர், அதாவது மழை காலத்தில் அந்த மழை கண்ணீராக தேவன் பொழியிறாராம் அந்த பூவுக்கு. அவரை பொழிஞ்சு அந்த பூ ஒரு அங்குலமோ 2 அங்குலமோ தரையில் போய் பதிஞ்ச பிறகு தான் இட் கெட்ஸ் அ ரெசரெக்ஷன். திரும்பவும் அது உயிர் தெழுந்து அடுத்த டெத் சர்வீஸுக்கு வருது. அது அந்த பூ அதனுடைய வேலையை செய்யுது. எதுக்காக தேவன் அந்த பர்பஸாக வச்சாரோ அந்த காரியத்தை செய்யுது. அதனால் மனுஷன் கூட அவருடைய பர்பஸில் நம்ம வாழ்ந்தோம்னா, அவருடைய பர்பஸை நம்ம நிறைவேற்றினோம்னா நிச்சயமாக நமக்கு மரணம் கிடையாது. அதை தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. அவரை ஏற்றுக்கிட்ட பிறகு அவர் பர்பஸுக்கு நம்ம வரோம். ஒரு பூவுக்கே தேவன் அதை செய்கிறாருன்னா ஒரு மனுஷனுக்கு ஏமாத்துறன்றார். அவரை விட்டுற முடியுமா? விட மாட்டார். ஆண்டவர் விட மாட்டார். என்ன பண்ணுறாருன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு உயிர் தெழுதலை கொடுக்குறார். எப்படி இந்த ரெசரெக்ஷன், இந்த ஃப்ளவருக்கு ஒரு ரெசரெக்ஷன் வருதோ மறுபடியுமாக அது ஜீவிக்குது. மறுபடியுமாக அந்த மரம் துளிர் விட்டு மறுபடியுமாக ஒரு மரமாக அது ஜீவிக்குது. இப்போ சொல்கிறார், ஒரு கான்க்ரீட்டு கூட நீ போட்டு வைக்கலான்றார். அதாவது சூரிய ஒளி அதை எடுத்துக்கங்க. அது காலையில் இட் இஸ் ஜஸ்ட் பார்ன் அப்படின்றார். அது ஜஸ்ட் பிறந்திருக்குது. பூமிக்கு வந்து சற்று தூரத்தில் இருக்கிறனால கொஞ்சமாக இருக்குது அந்த கரணம், அந்த உஷ்ணம்லாம் கொஞ்சமாக இருக்கும். போக போக அதனுடைய இதுக்கு வருது, வீரியத்துக்கு வருது மதிய வேலையில். அதுக்கப்புறம் திரும்ப குறைஞ்சி என்ன ஆகுதுன்னா டைஸ், மறைஞ்சு போகுது. அதோடு முடிஞ்சிருதான்றார் தீர்க்கதரிசி. நோ, இட் அகெயின் ரெசரெக்ட்ஸ் இந்த மார்னிங் அப்படின்றார். அப்போது இயற்கையில் நம்ம தேவனை பார்க்கலாம். இந்த இயற்கையெல்லாம் ஆண்டுக்குள்ளே தான் நம்மளை உண்டாக்குனார் ஆண்டவர். அப்போது ஆண்டு கொள்ளும்படிக்காக உண்டாக்குனவர்களுக்கு மறுவாழ்வு இருக்காதா? தட் இஸ் த கொஸ்டின். அதனால் இந்த இயற்கையே தேவன் அப்படி பார்த்துக்கிறார். இயற்கை அழிஞ்சு போகிறதில்ல, மறுபடியுமாக இட் இஸ் கம்மிங் பேக். ஸோ நமக்கும் வந்து தேவன் என்ன பண்ணார்னா, நம்ம விழுந்து போனதுனால அந்த சாபத்தை எடுக்கும்படிக்காக த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பிரஷன், த கிரேட்டஸ்ட் என்ன சொல்கிறது, வெளிப்படுதல் இயேசு கிறிஸ்துவாக இருக்கார். ஈ கேம். அவர் வந்த பிறகு தான் இந்த யோபுக்குனுடைய காரியத்தை காமிக்கிறார். இந்த யோபு அப்பயே பார்க்குறாரு. அதை he tries to see அப்படின்றார், பியாண்ட் த கர்டன். புரியுதுங்களா? ஆனால் இதை பிரசங்கம் பண்ணவர் வெண்ட் பியாண்ட் த கர்டன் ஆஃப் டைம்.
அவங்கெல்லாம் இந்த நாளை காண விரும்பினாங்க. ஆனால் வாட் அ கிரேட் ப்ராஃபிட் வி ரிசீவ். நமக்கு வந்து ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசி தேவன் அனுப்பினார். அவரை வந்து காலை என்ற திரைக்கு அப்பாற கொண்டு போனார். டுக் ஹிம் பியாண்ட் த கர்டன். அதுதான் இங்கே சொல்கிறாரு, தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் லைஃப் தட்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் தேர் இஸ் நோ ஒன் தட் லிவ்ஸ் ஆன் earth பட் வாட் சம் டைம் இன் his லைஃப் இஸ் காட் டு ஸ்டாப் அண்ட் திங்க் ஆஃப் வேர் he கம் ஃப்ரம். எங்கேருந்து அவன் வந்தான்னு ஒரு நேரத்தில் மனிதன் சிந்திக்க வேண்டிய நேரம் வரும் அப்படின்றாரு. வாட்ஸ் ஹிஸ் பர்பஸ் ஹியர், எதற்காக எந்த நோக்கத்துக்காக அவன் இங்கே அனுப்பப்பட்டான், அண்ட் வேர் இஸ் கோயிங், எங்கே போகிறார். இதாவது அநேக முறை நம்ம கேட்டிருக்கோம். நம்ம மேய்ப்பர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, இந்த செய்தியில் அதை தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணுறாரு. எவ்ரி ஒன் வுட் லைக் டு லுக் பியாண்ட் த கர்டன். இப்போது எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்குது, அந்த காலம் என்ற திரைக்கு பின்னால் பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் நம்ம தீர்க்கதரிசி, we are privileged people. இந்த செய்தி வந்து he went into the back parts of God's mind, beyond the curtain. and இந்த செய்தி வந்து தேவனுடைய வெளிப்பாடாக இருக்குது. அதனால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒரு தீர்க்கதரிசி ஏற்றுக்கிறவன் தீர்க்கதரிசியினுடைய பலனை அடைவான். அதனால் we are looking beyond the curtain. ஆக்சுவலாக ஒரு செய்தியை நம்ம வாசிக்கும் போது, ஒரு செய்தியை நம்ம தியானிக்கும் போது நம்ம எதை பார்க்குறோன்னா, we are looking beyond the curtain. தேவன் எதெல்லாம் நமக்கு செய்து முடிச்சிருக்கிறார், எதுக்குள்ளே நம்ம போகிறோம், அந்த காரியங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆக்சுவலாக இதை வந்து ஒரு இயற்கையில் நம்ம தேவனை பார்க்கலான்னு தீர்க்கதரிசி சொல்லி அந்த பூவை எடுத்து அது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரு. அந்த பூவுக்கே அப்படி தேவன் செய்கிறாருன்னா, கண்டிப்பாக நம்ம தேவன் வந்து நமக்கு ஒரு ரெசரக்ஷனை வச்சுருக்கார். மனிதன் வந்து மறுபடியும் உயிரோடு வருவான்ட்டு அதை சொல்கிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசி இருந்ததுனால யோபு அதை வந்து தேவன் காமிக்கிறார் ஒரு விஷனில். அப்போ சாதாரணமாக இல்லையா, அந்த அநேகர் வந்து அவரை குறை சொல்லிகிட்டு இருக்கிற நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாராம், என்னுடைய ஐ ஹவ் சீன் மை ரெடீமர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்நிய கண்களால் நான் பார்க்க மாட்டேன், என் சொந்த கண்ணால் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு he cried out அப்படின்றாரு. அவர் வந்து சாம்பல் குயிலில் உட்காந்துருக்கிறார். அவர் அந்த மாதிரி நிலைமையில் அவருக்கு உற்சாகம், நான் மரித்த பிறகு நான் இப்படியே இருக்க மாட்டேன், மறுபடியும் எனக்கு உயிர் தெழுதல் உண்டு என்பதை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தும் போது he cried out அப்படின்றார் தீர்க்கதரிசி. அப்போது அந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு வாட் டு சே ஒரு விசுவாசியே, கரெக்ட், ஒரு விசுவாசியே அப்படி உற்சாகமாக கத்துனாராம். அவருக்கு பிரசங்கம் பண்ண யாரும் இல்லை, ஆனால் ஒரு விஷன் வந்தது அவருக்கு. அந்த விஷனை பார்த்து அவர் கத்துறாருன்னா, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நிறைய பேர் இதை தான் பேசுவாங்க அந்த நேரங்களில் ப்ராப்ளம்ஸ் வரும்போது. they will say, ஏதோ ஒரு சிறு வயதில் செத்துட்டாக்க they will say, இவன் இந்த தப்பு பண்ணதுனால தான் அவன் செத்துட்டான் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். பாருங்கள் எப்படி செய்தியில் வந்து நம்ம மிஸ்டேக்கே இல்லை. ஒரு இடத்துல சொல்கிறாரு, காற்று அடிக்கும்போது பிஞ்சிங்களும் உழுவும் பூவும் உழுந்துருன்றார் தீர்க்கதரிசி. அப்போ இந்த செய்தியில் சொல்கிறாரு, அது அவன் தப்பு பண்ணதுனால ஒரு கிறிஸ்டினுக்கு அப்படி இல்லைன்றாரு. ஏன்னா நம்ம தவறுகள், நம்ம குற்றங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கப்பட்ட பிறகு நீ எப்படி அதை யூ கேன் பிரிங் இட் டு ரிமெம்பரன்ஸ். காட் ஹஸ் ஃபர்காட்டன் தட். அதுதான் அர்த்தம். அதில் அது எங்கே இருக்குது, அது வரும்போது நான் எடுத்து வாசிக்கிறேன் உங்களுக்கு. அதை தீர்க்கதரிசி சொல்கிறார். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அநேகர் வந்து வி டோன்ட் ஹாவ் த ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். அதுதான் ப்ராப்ளம். ரெவலேஷன் இருந்தோம்னா நம்ம வாயை மூடிக்கும். அதை யோபு மூடிக்கிறார் வாயை. அவர் சொல்கிறார், எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றார். அப்போது இந்த ரெவலேஷன் இல்லாமல் பேசுகிறவங்க தான் கண்ணாம்பண்ணான்னு பேசுகிறது. அப்போ யோபு வந்து அப்படி தான் பேசுகிறாங்க, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் உனக்கு இவ்வளோ தொல்லை அப்படின்ற நேரத்தில் அவர் அந்த விஷனை பார்க்குறார். பார்க்கும்போது சொல்கிறாரு, அந்நிய கண்களால் நான் பார்க்க மாட்டேன், என் சொந்த கண்ணால் நான் காண போகிறேன், என்னுடைய மீட்பரை நானே பார்ப்பேன் அப்படின்றார். அப்போ இஸ் டாக்கிங் அபவுட் த ரெசரக்ஷன். மரத்துக்கு மறுபடியும் உயிர் வருது இல்லையா, அந்த காரியத்தை தேவன் காமிக்கிறார் அவருக்கு. ஸோ இஸ் லுக்கிங் அட் இட் ஆஸ் அ ப்ராஃபிட். அப்போ சொல்கிறார் அவர், அப்படியே உற்சாகப்பட்டு கிரைட் அப்படின்றார். பாருங்கள், தீர்க்கதரிசி நம்ம பைபிள் வாசிக்கும் போது அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் அங்கே இல்லை. ஏதோ நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வந்திருக்கிறோம். சும்மா நம்ம என்ன சொல்கிறது, டெட் பர்சன் மாதிரி இல்லை.
அதனால தான் we have to come out, we have to praise God, we have to worship God, we have to say amen, we have to say thank you Lord. அந்த அவருக்கே அந்த காரியம்னா நம்ம வந்து we have living beyond Jesus Christ. அவருக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷங்கள், மேபி hundreds of years, அப்போ வந்து அவருக்கு இந்த வெளிப்பாடு வரும்போது அவ்வளோ உற்சாகமாக இருந்தார். இன்றைக்கி நம்ம we are living in that fruit. தேவன் நமக்கு செஞ்சு முடிச்சுட்டு போன காரியத்தில் நம்ம இருக்கோம். அப்போ நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அதை தான் நான் பார்த்தேன். அதை திருப்பி சொல்கிறார், அவர் கிரைட் அவுட் அப்படின்றாரு. ஏன்னா தட் இஸ் என்ன சொல்கிறது, அது வந்து லைஃப். அது அப்படி ஆண்டவர் அதை செய்யலைன்னா மனுஷன் அவ்வளோதான், எங்கே போவான், அது அந்த கேள்வி அதோடு முடிஞ்சது அது. ஆனால் காட் கேம், he was one of the greatest expressions அப்படின்றாரு. பிறகு இது சொல்கிறாரு, ஜீசஸ் வாஸ் தி எக்ஸ்பிரஷன், வாஸ் தி இமேஜ் ஆஃப் காட். அதாவது தேவனுடைய இமேஜாக இருக்கிறார். அதை நம்ம அப்படியே வாசித்தா நல்லாயிருக்கும். ஆல் தீஸ் திங்ஸ் தட் வி ஸ்பீக் ஆஃப், நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோமே இதெல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் ஃபார் ஹவர்ஸ், மணி நேரம் கணக்கில், தி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் காட் டு தி ஹியூமன் ரேஸ், தேவனுடைய இந்த மனித வர்க்கத்துக்கு அவர் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த வெளிப்பாடுகள், பிரதிபலிப்புகள், ஆல் தீஸ் ஹேவ் தேர் பார்ட். இதெல்லாம் அதனுடைய பார்ட் இருக்குது. அதான் இயற்கையை பற்றி சொல்கிறார், அதுக்கெல்லாம் ஒரு பாகம் இருக்குது. அண்ட் தே ப்ளே இட் வெல், அவர்கள் அதை கச்சிதமாக அதை செய்து முடிக்கிறார்கள். ஆண்டவர் வந்து அந்த த லா ஆஃப் காட் அதை வந்து நிறைவேற்றுது. எவ்ரி ஃப்ளவர், எவ்ரி ட்ரீ, எவ்ரி சன்ரைஸ், ஒவ்வொரு பூவும், ஒரு மரமும், ஒரு சூரிய உதயமும், எவ்ரி சன்செட், சூரிய அஸ்தமிக்கிறதும் எல்லாம் அதனுடைய கிரமத்தில் நடக்குது. எவ்ரி திங் பிளேஸ் இட்ஸ் பார்ட் வெல், நன்றாக அதை செய்கிறது. But all of those expressions of God making known to us, அதெல்லாம் தேவனுடைய பிரதிபலிப்புகள் அல்லது வெளிப்படுத்தல், நமக்காக செய்கிற காரியங்கள். அண்ட் கிவிங் அஸ் அன் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு உதாரணத்தை அது கொடுக்குது. நேச்சரை பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணுன்ற ஒரு உதாரணமாக இருக்காது. தட் he was going to make a great expression someday. அது எதை காட்டுதுன்னா, ஒரு நாளில் ஒரு மகத்தான ஒரு வெளிப்படுதலை அவர் தேவன் செய்ய போகிறார். அண்ட் இட்டர்னல் எக்ஸ்பிரஷன், இது வந்து ஒரு நித்தியமான ஒரு வெளிப்படுதல். தென் he sent us his expressed image. அப்பொழுது தான் அவருடைய சொந்த சாயலை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணார், அதாவது வெளிப்படுத்தினார். இன் த ஃபார்ம் ஆஃப் his son, அவருடைய குமாரன் என்ற வடிவத்தில் அதை வெளிப்படுத்தினார். God sent his son, தேவன் அவருடைய குமாரனை அனுப்பினார். இன் தி எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் himself. அவர் எப்படி அனுப்பினார்னா, அவருடைய சொந்த சாயலில். அவரை பார்த்தா தேவனை நீங்கள் பார்க்குறீங்க, தேவன் தான் அவர். அதுதான் மீனிங். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டு டிக்ளேர், வி பிலீவ் ஃபாதர், சன் அண்ட் ஹோலி கோஸ்ட். டெஃபினட்டாக வி பிலீவ் இட், இங்கே கவனிங்க. ஆனால் வி டோன்ட் பிலீவ் இட் த வே த டினாமினேஷன்ஸ் பிலீவ் இட். ஏன்னா வி ஹவ் ரிசீவ்ட் அ ப்ராஃபிட். ஒரு தீர்க்கதரிசி நம்ம ஏற்றுக்கிட்டதுனால ஸ்தாபனங்கள் வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை நம்புகிற விதத்தில் நம்ம நம்ப முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் வெளிப்படுத்துகிறார். ஸோ கிரைஸ்ட் வாஸ் தி எக்ஸ்பிரஸ்ட் இமேஜ் ஆஃப் காட் ஹிம்செல்ஃப். தேவனுடைய சாயலாகவே அவர் வந்து வெளிப்பட்டார். டு டிக்ளேர் டு த ஹியூமன் ரேஸ், மனித வர்க்கத்துக்கு அதை வந்து வெளிப்படுத்தும்படிக்காக. வாட் he thought of us, நம்மளை குறித்த எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தும்படிக்காக அவர் அப்படி செய்தார். he changed his caste, he became man, he became one of us. அவர் வந்து தன்னுடைய லெவலை மாற்றிக்கொண்டு ஒரு மனிதனாகி நம் மத்தியில் ஒருவராக அவர் காணப்பட்டார். அதாவது இன்னொரு செய்தியில் சொல்கிறார், he condescended. அதை தான் இங்கே சொல்கிறாரு. அவர் வந்து இஸ் த கிரியேட்டர் ஃப்ரம் காட் தி இட்டர்னல் ஃபாதர். தேவனாகிய நித்திய பிதா, அந்த ஸ்தானத்திலிருந்து, ஃப்ரம் தட் கிரேட் கிரியேட்டர் who before there was a world, ஒரு உலகம் இருக்கிறதுக்கு முன்பதாக, filled all space time, there was not even a meter or a light meter
சொல்கிறாரு, ஒரு எதுவுமே இல்லை. சொல்ல போக போக அவர் சொல்கிறார், ஒரு ஒரு அணு கூட கிடையாது, ஒரு மூலக்கூறு கூட கிடையாது. அதுக்கு முன்னாடி அவர் தேவனாக இருந்தார். இஸ் சச் அ கிரேட் காட். இப்போ அவர் படைத்தது தான் இப்போ ரிசர்ச் பண்ணிக்கினே இருக்கிறாங்க, உலகம் அழிய போகுது. இப்போது ரிசர்ச் பண்ணி முடிக்கவே முடியாது. இஸ் சச் அ கிரேட் காட். அதெல்லாம் படைத்தவர் அவர். இந்த படைப்புக்கு முன்பாக அவர் தேவனாக இருந்தார். அந்த தேவன் தான் நம்ம மத்தியில் வந்தார்ன்றார். அவருடைய இமேஜ் வாஸ் எக்ஸ்பிரஸ் டு அஸ். அதுதான் தட் வாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அதை தான் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஸோ அண்ட் தென் he was so mindful enough to make an expression to us. அவர் எண்ணமெல்லாம் நம்மக்கிட்ட வந்து அவரை வெளிப்படுத்துறதாவே இருந்ததாம். knowing that he is so great, அவ்வளோ பெரியவராக இருந்தோம், மகத்தானவராக இருந்தோம், yet he came down in the form of a human being. ஆனாலும் ஒரு மனித அவதாரம் எடுத்து நம்ம மத்தியில் வந்தார். டு எக்ஸ்பிரஸ் வாட் he was, அவர் என்னவா இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும்படிக்காக. he became a man of sorrow. பாருங்க, கவலை உள்ள, துக்கம் உள்ள ஒரு மனிதனாக, acquainted with grief, துக்கத்தை அனுபவிச்சு, he lived a human life, ஒரு மனித ஜீவியத்தை அவர் ஜீவித்தார். he had no place to lay his head, அவர் தலை சாய்க்கவே இடமில்லாத இருந்தது. அவ்வளோ மகத்துவமான தேவன். he was expressing what God was. தேவன் யாராக இருக்கிறார் என்பதை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது தேவன் நம்மளை அவ்வளோ நேசித்தார். அதை தான் நம்ம பைபிளில் பார்க்குறோம். அதை தான் நான் ஐ ரீடிங் பிட்வீன் லைன்ஸ். அவ்வளவாக அவர் நேசித்தார் நம்மளை. தட் he sent his only begotten son அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதுதான் அவரே வந்தார், அவரே இறங்கி வந்தார். அவர் நம்ம அவ்வளோ நேசித்ததுனால, அவ்வளோ பாம்ப் அண்ட் க்ளோரி, அவ்வளோ மகிமையை விட்டு தீர்க்கதரிசி சொல்கிறார் இன்னொரு செய்தியில், ஈ காண்டிசென்டட்ன்றார். காண்டிசென்டட்னா சும்மா இறங்கி வருதில்லை, லெவலில் மாற்றி நம்மளை மீட் எடுக்கும்படிக்காக அவர் லெவல் மாற்றினார். அவர் இருந்த மகிமையெல்லாம் விட்டு, எல்லாத்தையும் விட்டு, தலை கூட சாய்க்க இடமில்லாத ஒரு சிச்சுவேஷனில் நம்ம மத்தியில் வந்தார். நம்ம மத்தியில் ஒருவராக காணப்பட்டார், நம்மளை மீட்டெடுக்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு காரியம். ப்ராஃபிட் says he changed levels அப்படின்றார். காண்டிசென்டட்னா சேஞ்ச் லெவல்ஸ், லெவல் மாறி வர வேண்டியிருந்தது. ஸோ காட் எக்ஸ்பிரஸ்ட் டு அஸ். அவ்வளோ நம்மளை நேசித்ததுனால, உலகத்தை நேசித்ததுனால அவர் அப்படி செஞ்சார். அவருடைய குமாரனை அனுப்பினார் அப்படின்னு பைபிளில் பார்க்குறோம். அதை தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு. he was expressing what God was. he healed our sick. அவர் வந்து சுகத்தை கொடுத்தார், சுகமில்லாதவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். he raised up the dead, மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். to show that he was God, expressed image. அவர் தேவன் என்ற சாயலில் வந்ததை காண்பிக்கும்படிக்காக அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. he laid a plan down for us. நமக்காக ஒரு திட்டத்தை அவர் வகுத்தார். that where we too could look at these small expressions and see God. இந்த சிறிய வெளிப்பாடுகளை நம்ம பார்த்து நாமும் தேவனை பார்க்கும்படிக்கான ஒரு திட்டத்தை நமக்கு தேவன் கொடுத்தார். then we could look up and see God's great expression. அப்பொழுது நாம் மேலே நோக்கி தேவனுடைய அந்த வெளிப்படுத்தலை, அந்த மகத்தான வெளிப்படுத்தலை பார்க்க முடியும். and have the assurance, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். then that when these hours come, this isn't the end of it. ஸோ இந்த மணி நேரங்கள் நமக்கு வரும்போது, இந்த மரணத்தை நம்ம சந்திக்கும் போது, இது முடிவில்லை அப்படின்ற காரியத்துக்காக நம்மளை தேவன் கொண்டாந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக நம்ம காமிக்கிறார். ஸோ அதை தான் தேவன் வந்து செய்தார். ஐ லைக் தி எக்ஸ்பிரஷன் தட் ஆர் சிஸ்டர், அந்த சகோதரி குறித்து சொல்கிறார். அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப பேசுகிறாரு. அப்போது நம்ம வந்து பார்க்கணும், அது மாதிரி தான் நம்ம ஜீவிக்கணுன்ற ஒரு காரியத்தை நம்ம அதிலேருந்து பார்க்கலாம். ஏன்னா தீர்க்கதரிசி வந்து சொல்லும்போது அது தேவனே கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட்னு சொல்லலாம். ஏன்னா இட்ஸ் thus saith the Lord. அப்போ அவர் சொல்கிறார், அந்த ஸ்ரீயை குறித்து சொல்கிறாரு, ஐ லைக் தட் எக்ஸ்பிரஷன் தட் ஆர் சிஸ்டர் இஸ் சிங்கிங். அதாவது ஒரு அந்த ஃபியூனரல் சர்வீஸில் ஒரு சிஸ்டர் பாடினாங்களாம். said a few moments ago, this is my sister, I could not sing it this way unless she knew where she was. See, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த வழியில் நான் பாட முடியாது. எப்படின்னாக்கா,
இறந்துட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு, நான் பாடுறோம் நம்ம. அதான் மீனிங். அவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க அப்போது? அவங்க மரித்து இங்கே இல்லை. ஸோ இட்ஸ் நாட் அ சாரோஃபுல் சிச்சுவேஷன் அப்படின்றாங்க. அவங்க ஷீ இஸ் என்டர்ட் இன் டு லைஃப் இட்டர்னல், அதை தான் சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி பாட முடியாது ஒரு சோகமாக. ஏன்னா இந்த சிஸ்டரை குறித்து எனக்கு தெரியும், அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு பாடினாங்களாம். அதை தான் தெரியுது சொல்கிறாரு. தேர் இஸ் அ வே வி நோ வே வி ஆர் கோயிங். ஒரு வழி உண்டு நாம் எங்கே போகிறோம் என்று தெரிந்து கொள்ள. பிகாஸ் தி எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட் லேட் டவுன் இஸ் பிளான். ஏன்னா தேவன் பிரதிபலித்த அவருடைய சாயலே பிரதிபலித்த, அதாவது அவரோட குமாரன் சொல்கிறாரு, லேட் டவுன் ஹிஸ் பிளான். அவருடைய திட்டத்தை அவர் வந்து நமக்கு வைத்தார். அண்ட் he said whosoever would accept this plan would have eternal life. யாரெல்லாம் இந்த திட்டத்தை ஏற்றுக்கிறீங்களோ நீங்கள் நித்திய ஜீவன உடையவர்களாக இருப்பீர்கள். John 5:24 said, he that heareth my words and believeth on him that sent me. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்புகிறவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் as everlasting life, அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. and shall not come into judgment, அவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ளே வரமாட்டார்கள். but has passed from death unto life, ஆனால் மரணத்தை கடந்து ஜீவனுக்குள்ளாக வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து இதில் பார்க்கலாம், ஜானில் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம். ஸோ திஸ் வாஸ் தி ஆன்சர். அதாவது யோபு கேட்டார, அதுக்கு பதில் இது. அதனால் மனுஷன் வந்து அதோட போகிறதில்ல, நித்திய ஜீவனுக்குள்ளாக போவான்றது ஆண்டவர் சொல்கிறார். த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆல் வாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இருக்கிறதுலையே தேவன் வந்து பிரதிபலித்த காரியங்கள், வெளிப்படுத்தின காரியங்களில் மகத்தானது எதுனா இயேசு கிறிஸ்து. who made a way for us, நமக்காக ஒரு வழியை வகுத்தார். he fulfilled and vindicated all the expressions. எல்லா வெளிப்படுதலையும் அவர் வந்து உரிஜினப்படுத்தி அதை வந்து நிறைவேற்றி நமக்கு கொடுத்தார். that these flowers and botany life and so forth, இந்த பூக்களோ இந்த botany life தாவரங்கள், இந்த சோலார் சிஸ்டம், இந்த சூரியன், இதெல்லாம் வந்து as witness before his coming, அவருடைய வருகைக்கு முன்பதாக அடையாளங்களாக இருந்தது. that there was coming a just one that would make us firmly believe it. இது எதை காமிச்சதுன்னா, இந்த இயற்கையெல்லாம் ஒரு நீதி உள்ளவர் வருகிறார், அவர் வந்து இதை வந்து திடமாக நம்ம மத்தியில் வந்து அதை நிறைவேற்றுவார் என்று. பிகாஸ் he would be the express image of God. ஏனென்றால் அவர் வந்து தேவனுடைய வெளிப்படுத்தின ஒரு சாயலாக அவர் இருப்பார். and when he came and did what he did, he proved that these expressions was right. அவர் வந்து அதை செய்யும்போது இந்த காரியங்கள் வந்து சரி என்று, இந்த இயற்கையில் நம்ம தேவனை காண்கிறோமோ அந்த காரியங்கள் சரி என்று அதை வந்து நிறைவேற்றினார், ப்ரூவ் பண்ணார். he gave vindication, அதை உறுதிப்படுத்தினார் to them. because as a flower rises again, the tree rises again, the sun rises again, so shall the Christian rise again. எப்படி மரங்கள்லாம் மறுபடியும் உயிரோடு வருதோ, அந்த சூரியன் மறுபடியுமாக உதிர்ந்து வருதோ, அதுபோல் ஒரு கிறிஸ்தவனும் மறுபடியும் வருவான் என்றது வந்து இது ப்ரூவ் பண்ணுது. இட் ஹேஸ் டு, பிகாஸ் காட் இஸ் தி எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். ஏனென்றால் தேவனே ஒரு மனித ரூபத்தை எடுத்ததுனால அது அப்படி இருந்து ஆகணுன்றாரு. ஆர் அ ஹியூமன் பீயிங் இன் தி எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட், அல்லது ஒரு மனிதனாக தேவனுடைய சாயலில் வந்தார் நம்ம மத்தியில். ப்ரூவ் இட் பை இஸ் ரெசரெக்ஷன், ப்ரூவ்ட் இட் பை இஸ் ரெசரெக்ஷன், அதாவது அவருடைய உயிர் தெழுதலில் அதை வந்து நமக்கு வந்து நிரூபித்து காமிச்சார். ஸோ அதனால் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. we see that this is the need of the hour for some people who have lost their loved ones. அதையே நம்ம நினச்சிட்டு இருக்க வேண்டிய நேரம் இல்லை அது. we see this. Be encouraged. See, the prophet is speaking of this. There is a resurrection. We will see them அப்படின்றார். இந்த சிஸ்டரை குறித்து சொல்கிறாரு. அந்த சிஸ்டர் அவ்வளோ வந்து தேவனுக்காக அவங்களுடைய பிரதிபலிப்பு, அவங்களுடைய எக்ஸ்பிரஷன், ஒரு முறையும் தீர்க்கதரிசிய தொலைபேசியில் அழைத்து
அவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு சரியில்லை ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சகோதரியாக இருந்தாங்களாம். ஒரு பாரத்தோடு கூட இருக்கிற ஒரு சகோதரியா. இப்போ அர்த்தம் என்னன்னா, வி ஹேவ் டு லிவ் லைக் தட். நமக்கு என்ன வந்தது, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நமக்கு என்ன, அந்த மாதிரி தட் இஸ் நாட் த லைஃப் ஆஃப் அ கிறிஸ்டின். ஒரு கிறிஸ்டின்னால இட் இஸ் அ லைஃப், யூ ஹேவ் டு எக்ஸ்பிரஸ் இட். அதை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை வி ஹேவ் டு டேக் இட், வி ஹேவ் டு. ஜீசஸ் கிரைட், ஹி வெப்ட். அவர் அழுதார். அவர் அழுவ வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு தெரியும் லாசரு எழுப்ப போகிறாருன்னு கொஞ்ச நேரத்தில். ஆனால் அவங்க பட்ட துக்கத்தை பார்த்து அவரும் ஹி ஷேர்ட் இன் த கிரீஃப். புரியுதுங்களா? ஏன்னா அந்த மனுஷன் வந்து தேவனை பிரதிபலிக்கிறதுக்காக, அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்காக அவங்க அந்த ஊடா போகிறாங்க. அதை பார்த்து அவர் அழுகுறாரு. ஈ ஷெட் டியர்ஸ். ஆனால் கொஞ்ச நேரத்தில் லாசரு வெளியே வந்தார். அப்போது அப்படியாப்பட்ட ஒரு பெரிய பிரதிபலிப்பாக இயேசு கிறிஸ்துவை அந்த காரியங்களை செஞ்சார். நம்மளோடு கூட நம்ம துக்கங்களை ஒரு மனிதனாக காணப்பட்டு நம்மளோடு கூட பகிர்ந்துக்கிட்டார் காரியங்களை. ஸோ அந்த இதை வந்து இந்த சிஸ்டருக்குள்ளே சொல்கிறாரு தீர்க்கதரிசி. அப்படியா செய்வாங்கன்ட்டு. அப்புறம் சொல்கிறாரு, அவங்க வந்து எதுக்கும் வைக்கப்படுற ஒரு சிஸ்டர் இல்லை, நாட் அ மோமெண்ட் ஆஃப் ப்ளஷ் அப்படின்றார். தேவனை குறித்த ஒரு சாட்சி சொல்ல அவங்க பாஸ்டர் சொல்கிறாரு, கோலையாக நம்ம இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த லேடி வந்து ஒரு முறை கூட ப்ளஷ்ன்றார். ப்ளஷ்னால் வைக்கப்பட்டதில்லை. ஆண்டவரை குறித்து பேசணுன்னா அந்த நேரத்தில் அப்பயே பேசிடுறாங்க. யூ ஹேவ் டு டூ இட், வாட் யூ ஹேவ் டு டூ டுடே, யூ மஸ்ட் டூ டுடே. அதுதான் வேத வசனம் சொல்லுது, நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது. அப்போது அந்த ப்ளஷ் இல்லாமல் அப்படியாப்பட்ட ஒரு சிஸ்டர்ன்றார். அவர் சொல்கிறார், அவங்க எழுந்து ஆராதிக்கும் போது ஐ ஹவ் சீன் ஆர் லிஃப்டிங் ஆர் ஹேண்ட்ஸ் அப்படின்றார். வைக்கப்படாமல் ஹேண்ட்ஸை கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போது அந்த அவங்க அழுவுறது, ஷி வில் ஜஸ்ட் கிரை. வைக்கப்படுறதில்ல. இந்த பக்கம் அந்த பக்கம் யார் பார்ப்பாங்க, என்ன செய்வாங்கன்னு நம்ம அடிக்கடி வி ஹாவ் டு கெட் இன் டு த ஸ்பிரிட். அதை தான் திருப்பி சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு சகோதரி எதுக்குமே அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆண்டவரை வந்து பிரதிபலிப்பாங்க, ஆண்டவரை வந்து வெளிப்படுத்துவாங்க அவங்களுடைய ஜீவியத்தில். ஸோ வேர்ஷிப்பில் அப்படி இருப்பாங்க அப்படின்றாரு. அவங்க வந்து டியர்ஸ் வில் பி ரோலிங் டவுன் அ சீக் அப்படின்றார். கண்ணீர் வந்து அவங்களுடைய கன்னத்தில் அப்படியே வடியுமா. அந்த மாதிரி ஆராதிப்பாங்க. அர்த்தம் என்னென்னா, அவங்க எக்ஸ்ப்ரெஷன் டு காட், ஆண்டவருக்கு உள்ள அந்த அன்பு, அவங்க எதுக்காக ஆண்டவர் அனுப்புனாரோ அதை அவங்க கச்சிதமாக செய்கிறாங்க. எதுக்குமே வைக்கப்படுறதில்ல, தேவனை குறித்த சாட்சிக்கு வைக்கப்படுறதில்ல. அப்படியாப்பட்ட ஒரு சிஸ்டர் அப்படின்றாரு. அப்போ சொல்கிறார், அடிக்கடி அவங்க இப்படி ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்களாம் தீர்க்கதரிசியை, ப்ரே ஃபார் மை சில்ட்ரன் அப்படின்றார். அப்படின்னு ஏன்னா அங்கே வந்து சேரணுன்ட்டு, நாட் ஒன் ஷுட் பி லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாரப்படுவாங்களாம். இஃப் வி ஆர் ரியலி டேஸ்டிங் இட்டர்னல் லைஃப்னா வி வில் ஹேவ் தட் பர்டன். உண்மையிலே நம்ம நித்திய ஜீவனை ருசி பார்த்த ஜனங்களாக இருந்தால் அந்த ஃபெய்த்தை வந்து நம்மளுடைய ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். வி வில் அப்ளை இட். அதை தான் திருப்பி சொல்கிறார். இந்த அம்மா வந்து அவங்களுடைய பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், அவங்க வந்து ரட்சிக்கப்படணும், அவங்களும் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது திருப்பி சொல்கிறாரு, ஒரு உடைந்த வீலை பற்றி சொல்கிறார். ஒரு ஸ்போக்காக போகுது. ஒருத்தவங்க சாகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்போக்காக போகுது. அதை நான் இதில் இப்போ படித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ சி ஒன் ஸ்போக் அவுட் ஆஃப் தட் வீல். அந்த சக்கரத்தில் ஒரு ஸ்போக் போயிடுதான் சொல்கிறார். ஃபேமிலி மெம்பர்ஸை சொல்கிறார். திஸ் ஆஃப்டர்நூன் சொல்கிறார், இந்த மதிய வேலையில் அந்த சக்கரத்தில் ஒரு வீல், அந்த ஃபேமிலியில் அந்த வீலில் ஒரு ஸ்போக் போயிடுச்சுன்றார், ஸ்போக் கம்பி. அந்த ஐ ரிமெம்பர் when the first spoke was taken from my family. திருப்பி சொல்கிறார், என்னுடைய குடும்பத்தில் முதல் ஸ்போக் கம்பி எடுக்கப்பட்ட போது அதை நான் நினைவு கூறுகிறேன். ஒன் பை ஒன் ஒன்றா போச்சான். they'll drop away. அப்படி தான் விழுந்து போகணுன்றார். அந்த சக்கரத்துலேருந்து விழுந்து போகும் ஒன்றா. இட் won't be too long, listen. அது ரொம்ப நேரம் இருக்காது, கேளுங்க அப்படின்றாரு. தட் வீல் கேன் பி யுனைடெட் டுகெதர் அகெயின். மறுபடியுமாக அந்த சக்கரம் மறுபடியுமாக ஒன்று சேருன்றார். இன் another land
where there is no broken wheels, அங்கே வந்து உடைந்து போன சக்கரங்கள்லாம் இல்லாத ஒரு தேசத்தில் மறுபடியுமாக அந்த சக்கரம் உண்டாகுன்றாரு. where God's great economy, அது தேவனுடைய மகத்துவமான எக்கானமின்னு என்ன சொல்கிறது, பொருளாதாரம், can be achieved and can roll on through the ages, அது கடந்து போயிட்டே இருக்கும். அவர் பொருளாதாரம் வந்து ஃபெயிலியர் ஆகாது, அதான் மீனிங். மே இட் பி தட் வே, அந்த வழியில் இருப்பதாக அப்படின்றாரு. ஃபேமிலி அப்படின்றாரு. யூ ஆல்வேஸ் ஹேட் மதர், நவ் பி வித் ஹர் ஃபார் எவர், தட்ஸ் ரைட். பிள்ளைங்களை சொல்கிறாரு, அம்மாவை குறித்த கவலை இருந்தால் அவங்களோட என்றென்றைக்குமா இருக்கிறத பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படு, ஆண்டவரை ஏற்றுக்கோ அப்படின்னு திருப்பி சொல்கிறாரு. அதுதான் அவங்களுடைய விருப்பம் சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், அவங்க வந்து விரும்பினது வந்து ஓல்டு ஏஜில் சாகக்கூடாதுன்னு விரும்புனாங்கன்றதை தீர்க்கதரிசிக்கிட்ட வெளிப்படுத்தினாங்க. ஸோ இந்த அம்மா வந்து 65 வயசுலேயே ஆண்டவர் எடுத்துடுறாரு. ஏன்னா அது அவங்களுடைய நீதிமானுடைய விருப்பத்தை தேவன் அதை நிறைவேற்றுறாராம். அதை வந்து தீர்க்கதரிசி சொல்கிறார் இந்த செய்தியில். ஸோ அதை கூட ஆண்டவர் வந்து நினைவு கூறுவார். நீ எதை விரும்புகிறியோ, அதாவது எல்லாருமே நான் நோய் படுக்கையில் படுத்து தாங்கி கொண்டு கஷ்டப்பட்டுக்கின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சா ஒரு சகோதரின்றார். அதே மாதிரி தேவன் அவங்கள அந்த இது எடுத்துகிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லி அதை அந்த நேரத்தில் தான் சொல்கிறாரு. யாராவது ஒரு ப்ரிமேச்சர் டெத்து அப்படின்றாரு. ப்ரிமேச்சர் டெத், இவன் வந்து இந்த தப்பு செஞ்சதுனால செத்தான் அப்படின்னு சொல்லி யோபை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி பேசுகிறாங்க. இசேஸ் நே அப்படி கிடையாதுன்றார் தீர்க்கதரிசி. அது நேனா அது அந்த லாங்குவேஜ் எப்படின்னாக்கா, அது அப்படிலாம் பேசாது நீ நே அப்படி இல்லை அப்படின்றார். அது கிடையாது, தெர் இஸ் நோ டெத் ஃபார் எ கிறிஸ்டின் அப்படின்றார். அப்புறம் எப்படி நீ அதை போய் சொல்லலாம், அங்கே போய் பொறுத்தலான்றார். தேவன் எடுத்துகிட்டு போகிறார், அவ்வளோதான். அவர் வந்து இசஸ் இ பிளக்டர் அவுட் அப்படின்றாரு. இந்த ஸ்ரீயை வந்து அந்த ரோஸ் அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்றார், அவருடைய பொக்கேக்கு. ஸோ அவர் உண்டாக்குனார், அவர் எடுத்துக்கிட்டார். அந்த ரோஸ் மறுபடியும் அக்கறையில் வந்து என்றென்றைக்குமா ஜீவிக்குது. அதை தான் சொல்கிறேன், நோ டெத். அதனால் அதிலலாம் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணாங்க அதனால் போச்சு. ஒன்ஸ் யூ பிகம் அ கிறிஸ்டின், அதான் மீனிங் சொல்கிறாரு. வி டோன்ட் கம் அண்டர் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படின்றார். வி ஆர் சேவ்ட், அவ்வளோதான். என்ன நடந்தாலும் இட்ஸ் இஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். இப்போ நம்ம பிரதர்ஸ்லாம் நம்ம ஜெபம் பண்ணோம், புது பலத்தோடு கூட வரணுன்ட்டு வெளியில். இப்போ ஐ பிலீவ் அவங்க பழைய பலத்தோடு அவங்க நிற்கலை நம்ம மத்தியில். பழைய பலத்தில் நம்ம போராடி ஜெயிக்க முடியாது. காட் கேவ் அஸ் த ஸ்ட்ரென்த். கர்த்தர் வந்து அந்த பலத்தை கொடுத்தாரு, அவர் தான் ஜெயத்தை கொண்டார். புரியுதுங்களா? ஸோ த ஹீலிங் கேம் ஃப்ரம் காட். ஹி கேம் வித் ஹீலிங்ஸ் இன் இஸ் விங்ஸ். இப்போ புது பலத்தோடு நிற்கிறாங்க. நான் ஒரு பிரதர்னுடைய சாட்சி கேட்டேன், நம்ம விக்டர் பிரதருடைய சாட்சி ரொம்ப அருமையாக இருந்தது. நிச்சயமாக புது பலனோடு கூட நம்ம வி டோன்ட் ஹாவ் டு திங்க் வீக்காக இருக்கிறோம் இல்லை, இட்ஸ் காட்ஸ் நியூ ஸ்ட்ரென்த். அவர் பலன் இல்லைன்னா நம்ம நிற்க முடியாது. கண்டிப்பாக இட் இஸ் காட்ஸ் நியூ ஸ்ட்ரென்த். நம்ம எப்படி ஜெபிச்சோமோ அதே போல் நம்ம பிரதர்ஸ்லாம் புது பலனோடு கூட வந்து நம்ம மத்தியில் நின்னாங்க. நல்லா ஒரு சாட்சி, நல்லா நம்ம பிரதர்ஸ் கூட ஒழிச்சதெல்லாம் அவர் அழகாக எடுத்து வர்ணித்தார், எல்லாம் சொன்னார். காட் ரியலி blessed me that day when I heard that. அப்புறம் இப்போ பாஸ்டர் ஒன்று சொன்னார், தீர்க்கதரிசி சொன்னாராம், நான் வாழணும்னா ஏதோ ஒன்று சொன்னார், அவர் வெளிப்படுத்தலைன்னா நான் வாழக்கூடாது அப்படின்னு. இஃப் ஐ டோன்ட் ஹாவ் அ திங் டு ப்ரீச், ஏதோ அந்த இதில் சொன்னார் பாஸ்டர் ப்ரீச் ஆன் சண்டே. அது உண்மையிலேயே என்னை தோட்டுது. ஏன்னா ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மை தாட் ஆல்சோ வாஸ் லைக் தட். ஐ செட் லார்ட், என்னுடைய சாட்சி நான் போகும்போது எந்த இதுவும் என் மேலே இருக்கக்கூடாது, ரிமார்க்ஸ், மை ஸ்லேட் மஸ்ட் பி க்ளீன், ஹெல்ப் மீ லார்ட் அப்படின்னு. அண்ட் ஆஃப்டர் தட் என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, உன்னுடைய வேலை எனக்கு இல்லைன்னா என்னை எடுத்துருங்க ஆண்டவர், அப்படி தான் ஐ தாட். ஸோ அதனால் நான் நினச்சிட்டு இந்த தாட் வந்துகிட்டே இருந்தது, என்ன அது இப்படி வந்துட்டுருக்குது அப்படின்ட்டு. அப்போ இப்போ ப்ராஃபிட்னுடைய மெசேஜ்லேருந்து நம்ம பாஸ்டர் சண்டே சொன்னார் அது அந்த காரியத்தை. ஒரு வேர்டு யூஸ் பண்ணார், வெரி குட் வேர்டு. அதாவது அவர் இருக்கணும்னா அவர் பர்பஸுக்காக இருக்கணும். தீர்க்கதரிசி அதை சொல்கிறார், புரியுதுங்களா? இந்த செய்தியில் அதான் சொல்கிறார், யூ ஹேவ் டு பி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் காட். சும்மா நம்ம பாட்டுக்கு வேறு எதையோ பிரதிபலிச்சிக்கின்னு நம்ம கிறிஸ்டின்ஸ் சொல்கிற நேரம் இல்லை அது. வி ஹாவ் டு எக்ஸ்பிரஸ், வி ஹாவ் டு ஃபார் வாட் பர்பஸ் வி ஆர் சென்ட், வி ஹாவ் டு லிவ் தட் பர்பஸ். அதை வந்து வெளிப்படுத்தணுன்றார்.
ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பிரஷன். எதுக்காக he became a man? So that we will have the strength to express what we are sent for. நம்ம எதுக்காக அனுப்பப்பட்டோமோ நாம் அந்த பிரதிபலிப்பா, நாம் அந்த வெளிப்பாடா இருக்கும்படிக்காக அவர் மனிதனானார். ஸோ இப்போ அவருடைய பலத்தில் we can express God. நம்மளுடைய ஜீவியத்தில் தேவனை நம்ம வெளிப்படுத்தலாம். we have to be that expression அப்படின்னு திருக்குது சொல்கிறார் செய்தியில். அதான் reach out that hand that beyond the reach of anything else that can go to the human heart. மனிதனுடைய இருதயத்துக்கு போகிற அதாவது எட்ட முடியாத தூரத்துக்கு மனிதனுடைய இருதயத்தை தொடும்படிக்காக. and give to them this great satisfaction that someday we'll meet again and we'll never have another funeral service there. இனி அந்த இடத்துல நமக்கு ஒரு அடக்க ஆராதனை இருக்காது என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நிச்சயமாக அந்த வெளிப்பாடை அன்னைக்கே யோபு பெற்றுக்கிட்டார். அங்கே ஒரு அடக்க ஆராதனை இருக்காது. என்னுடைய மீட்பரை நான் பார்ப்பேன், கண்ணால் பார்ப்பேன், என் சொந்த கண்ணால் பார்ப்பேன். ஸோ அக்கறையில் we are not going to have sorrow, we are not going to have funeral service, we are not going to have all these pains, aches, இந்த காரியங்கள்லாம் இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரு கிறிஸ்டின் சாகும்போது மறுபடியுமாக உயிர்த்தெழுதல் உண்டு. அதை தான் தீர்க்கதரிசி சொல்கிறார். அந்த யோபுனுடைய காரியத்தில் அவர் கேட்குற கேள்விக்கு God himself became that expressed image அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்கிறாரு. Seeing this that he is God and we must all come to this place. நாம் அவர் தேவன் என்று கண்டு நாம் எல்லாம் நம்ம இடத்துக்கு வர வேண்டும். Then let us look at his tokens of expression. அப்பொழுது அவருடைய அடையாளங்களாகிய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த வெளிப்படுத்தலை நாம் பார்ப்போம். இஸ் லவ், அவருடைய அன்பை, இஸ் சர்ச், அவருடைய சபையை பாருங்கள், எல்லாத்தையும் சொல்கிறார் பாருங்கள். இஸ் பீப்புள், அவருடைய ஜனங்களை, அண்ட் எவ்ரி திங் தட் இஸ், இருக்கிற எல்லாவற்றையும். இஸ் ஆல் காட்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் டு அஸ். நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் தேவனுடைய வெளிப்பாடாக இருக்குது. அப்போ தேவனுடைய வெளிப்பாட்டை நம்ம குறை சொல்ல முடியுமா? எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் அவர் வெளிப்பாடு. நம்ம குறை சொல்லும் போது அவரை தான் குறை சொல்கிறோம். He is the creator. அதனால் சொல்கிறார், ஆல் திஸ் சர்ச், சபையை கூட நம்ம குறை சொல்லக்கூடாது. இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் காட். இட்ஸ் இஸ் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். அவருடைய ஆராதிக்கிற ஸ்தலம் அது. அவருடைய நாமம் தங்கி தரித்திருக்கிறதான ஒரு இடம் அது. அப்போ நம்ம we cannot குறை சொல்லக்கூடாது. அதை தான் நான் இந்த இதில் பார்க்குறோம். இஸ் சர்ச், இஸ் பீப்புள் அண்ட் எவ்ரி திங் தட் இஸ் ஆல் காட்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் டு அஸ். இதெல்லாம் தேவனுடைய நமக்கு வெளிப்படுதலாக இருக்குது, நமக்கு கொடுத்த காரியங்கள் இதெல்லாம். தென் ஐ திங்க் வி ஆல் ஷுட் பவ் our heads in humility and thank God for this life. அப்பொழுது நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாம் தலைகளை தாழ்த்தி, ஹியூமிலிட்டினாக்கா தாழ்மையோடு தலைகளை தாழ்த்தி நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஜீவியத்துக்கு த்ரூ கிரைஸ்ட், தேவன் கிறிஸ்துக்கு மூலமாக கொடுத்த இந்த ஜீவியத்துக்கு. ஹாஸ் கான்கர்ட் எவ்ரி டெத் இட் செல்ஃப். மரணத்தை அவர் ஜெயம் கொண்டார். அண்ட் தென் த வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் when he went to Jairus' daughter சொல்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் ஜைரஸ், ஆமாம், அவங்களுடைய மகள் அங்கே போகும்போது, he is not dead, she is not dead but she sleepeth. அவர் சொல்கிறாரு, அவள் மரித்து போகவில்லை, தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. she is gone to her sleep, தூங்க போயிருக்கிறாங்க. and not to her death, அவங்க மரணத்துக்குள்ளாக போகலை. for she died many years ago, அவள் அநேக வருடங்களுக்கு முன்பதாக மரித்தாள். as a little girl, ஒரு சிறிய குழந்தையாக.
and now she lives in Christ. ஆனால் இப்பொழுது கிறிஸ்துக்குள்ளாக ஜீவிக்கிறார். and only asleep, பட் ஆனால் ஜஸ்ட் தூங்கிட்டு இருக்கிறாங்க. to us but awake with Christ, ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த பத்தியில் திருக்குது சொல்கிறார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நமக்கு மரணமே இல்லை, ஒரு கிறிஸ்டியனுக்கு ஒரு மரணமே கிடையாது. அதனால் நம்மளை விட்டு கடந்து போனவங்களை குறித்து நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாக கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் தேர் ஸ்லீப்பிங். அதை தான் தீர்க்குது சொல்கிறார். ஜீசஸ் இஸ் சேயிங் ஷீ இஸ் அ ஸ்லீப். அப்போது ஆண்டவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஷீ இஸ் அ ஸ்லீப்னாக்கா, அங்கே இது ஈவன் ஒன் லாசரஸ் அவருடைய கல்லறைக்கு வரும்போது கூட லாசரஸ் தூங்குறாருன்றார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறார் செத்து போயிட்டாருன்றார். அப்போ தான் இவங்களுக்கு புரியுது, என்னடா அது இப்படின்றாரு அப்படின்றாரு. ஆனால் ஆண்டவர் பார்வையில் இஸ் த ரெசரெக்ஷன். அதனால் அவருக்கு தூங்குறாங்க, அவ்வளோதான், எழுப்புவார், அந்த நாளில் நம்மளெல்லாம் எழுப்புவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு தேவன் கொடுத்தார் இந்த வேலையில். அதனால் நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, உற்சாகமாக இருக்கணும். நம்ம யோபுக்கு எவ்வளோ உற்சாகம் இருந்தது, அந்த சூழ்நிலையில் கூட சுற்றி குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் இஸ் ஜம்பிங், அவர் கத்துறாரு, கூக்குரல் விடுறார் அப்படின்னு தெரியுது சொல்கிறார். இ கிரைட் அப்படின்றார். ஐ நோ மை ரெடீமர் லிவத்ன்ட்டு. அது எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல தேவன் அவர் பிரதிபலிக்கிறார். இஸ் எக்ஸ்பிரஸிங் காட், வெளிப்படுத்துகிறார். அப்போது எல்லாம் சொறி சருங்கங்கள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவர் இதில். அந்த நேரத்தில் சுற்றி குறை சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட. அந்த நேரத்தில் அவருக்கு இந்த விஷனை காமிக்கிறார் ஆண்டவர். காமிக்கும்போது அந்த லாசருன்ற அந்த பிச்சைக்காரன் கூட அந்த மாதிரி தான் நடந்தது இல்லை, நாய்கள் பருவுகளை நக்குச்சு. ஆனால் ஈ சா அன் ஹெவன்லி விஷன். அந்த 2 தூதர்கள் அவரை கொண்டு போகிறாங்க. அதுபோல் இவருக்கு அந்த விஷனை காமிக்கும்போது அந்த கண்டிஷனில் கூட அவர் கத்துறார். அப்போது காட் இஸ் கெப்ட் அஸ் இன் அ பெட்டர் கண்டிஷன். வி ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் காட். நம்ம தேவனை பிரதிபலிச்சே ஆகணும். உண்மையிலே நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார்னா, எதுக்காக நம்ம அனுப்பப்பட்டோமோ தெரியுது சொல்கிறார். எதுக்காக அந்த பூக்கள் வந்ததோ, அந்த பூக்கள் அந்த காரியத்தை செய்ததுனால அதுக்கு ரெசரெக்ஷன் உண்டு. அதுபோல் நம்ம எதுக்காக அனுப்பப்பட்டோமோ, அந்த எஜமானனுடைய காரியத்தை நம்ம நிறைவேற்றும் போது, நம்ம அந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்கும்போது, அந்த வெளிப்படுத்தல் நம்ம வாழ்க்கையின் மூலமாக கொடுக்கும்போது, வேர் எக்ஸ்பிரஸிங் காட். அப்போ நமக்கு கிஃப்ட் என்னன்னா இட்டர்னல் லைஃப். வி வில் ரெசரெக்ட் அகெயின். ஸோ அதனால் கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எக்ஸ்பிரஷனாக இருக்கிறோமா, இப்போ நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்கள போய் நீங்கள் மறுபடியும் பார்க்கணுன்னா அதை தான் திருக்குது சொல்கிறார். இஃப் யூ வாண்ட் டு கோ வை அ மதர் இஸ் அ குட் மதர் இஸ் கான்ன்றார், ஒரு குட் ஒய்ஃப் இஸ் கான் அப்படின்றாரு, ஒரு குட் சிஸ்டர் போயிட்டாங்க அப்படின்றார், ஒரு நல்ல சகோதரி போயிட்டாங்க கடந்து. ஆனால் அவங்கள நீ திரும்ப அவங்க செத்து போகல, ஷீ இஸ் லிவிங் ஃபார் எவர்மோ அப்படின்றாரு. ஆனால் வி வாண்ட் டு கோ தேர்னாக்க வி ஹாவ் டு மேக்கப், வி ஹாவ் டு பி தட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் காட். நம்ம இப்போது நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த தருணம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய தீர்க்கு சொல்கிறார், அந்த பூ எதுக்காக தேவன் அனுப்புனாரோ அந்த காரியத்தை அது செய்து முடித்தது பிறகு திரும்ப அதுக்கு ரெசரெக்ஷன் வருது. அப்போ நமக்கு கூட ஒரு காரியத்தோட ஒரு பர்பஸோடு கூட தேவன் நம்மளை அனுப்பியிருக்கார். அதை தான் தீர்க்கு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாரு, அனுப்பியிருக்கிறாரு. ஸோ நம்ம அந்த எக்ஸ்பிரஷனாக நம்ம இருக்கணும். இருந்தோம்னா அதான் ரட்சிப்புக்குள்ளே தேவனுக்காக ஜீவித்து நம்ம அந்த எக்ஸ்பிரஷனில் இருந்தோம்னா வி ஆர் ஷுவர் டு லிவ் அகெயின். மறுபடியுமாக அந்த கிரேட் கம்பைனில் நம்ம போய் அங்கே எல்லாத்தையும் பார்க்கலாம். அதனால் நம்ம போயிட்டாங்களேன்ற துக்கம் இல்லை, நம்ம போய் அவங்கள பார்க்கணுமேன்னு நம்ம இப்போ ப்ரெஸ் ஆன் பண்ணணும். அந்த உற்சாகம் நமக்குள்ளே வரணும். ஐ வாண்ட் டு see my loved one. I want to see that wheel formed again. மறுபடியுமாக அந்த சக்கரத்துலேருந்து விழுந்து போன ஸ்போக்ஸ் எல்லாம் அந்த பக்கம் ஒடிந்து போன வீல்ஸே இல்லைன்றார் தீர்க்கதரிசி. there will be no broken wheels there. அந்த சக்கரத்தை மறுபடியும் நான் போகணும், நான் ஒரு ஸ்போக்கு, அவங்க விழுந்து அங்கே போயிட்டாங்க. இப்போ நான் இருக்கிறேன் இந்த சக்கரத்தில், ஒடிந்து போன சக்கரத்தில் 1 2 ஓட்டின்னு இருக்கிறேன். இப்போ நான் அங்கே போனால் தான் அந்த சக்கரம் அங்கே முழுமையடையும். ஸோ அந்த சக்கரத்தை நம்ம முழுமைப்படுத்தணுன்னாக்கா நம்ம உயிரோடு இருக்க நாம் சிந்திக்க வேண்டிய நேரம். இட்ஸ் அவர் டைம் டு எக்ஸ்பிரஸ். நம்மளுடைய நேரம் இது. போனவங்கள பற்றியே கவலைப்பட்டுட்டு நம்ம எக்ஸ்பிரஷனை விட்டுறக்கூடாது. வி ஷுட் சே ஓகே,
My mother has gone there, my father has gone there, or my daughter has gone there. Let me also go there. Let me form that wheel. அந்த சக்கரத்தை நான் மறுபடியுமாக தேவன் உருவாக்குவாராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய எக்ஸ்பிரஷனாகவே நம்ம இருக்கணும். அவர் எதுக்காக நம்மளை வச்சாரோ அந்த பிரதிபலிப்பாக, அந்த வெளிப்பாடாக நம்ம இருக்கணும். We have to express God. That is the need of the hour. அதுதான் இந்த மணி நேரத்தினுடைய தேவையாக இருக்குது, அவசியமாக இருக்குது. ஸோ இந்த சிஸ்டர் எப்படிலாம் தேவனை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க, பாரப்பட்டாங்க. ஃபார் த நேபர், பக்கத்தாருக்கு அவங்க பாரப்பட்டாங்க. இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க. எல்லாரும் பிறருக்காக ஜீவிப்பதை நித்திய ஜீவன் தீர்க்கதரிசி சொல்கிறார். அது போல் ஒரு காரியம் அது. we have to express God. நம்மளாம் தேவனுடைய பிரதிபலிப்பாக இருக்கும், தேவனுடைய வெளிப்பாடாக இருக்கும். ஸோ we have to come to that position. அப்போது we will form the wheel on the other side அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்போ நம்ம இங்கே விழுந்து போன ஸ்போக்ஸ் அங்கே போகணும், அந்த ஸ்போக்ஸ் அங்கே போயிடுச்சு, இப்போ நம்ம போகணும். நம்ம போனால் அந்த சக்கரம் அங்கே உண்டாகும். நமக்கு ஹோப் இல்லாமல் நம்ம இல்லை. we have hope. we can again form the wheel அப்படின்றார். அந்த இடத்துல ஒடிந்து போன சக்கரங்களே இல்லை, அங்கே ஒடிந்து போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இட்ஸ் காட்ஸ் எக்கானமி. இங்கே தான் ஒடிந்து போகிற நேரங்கள் இருக்குது. ஏன்னா எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லை. ஏன்னா the world is falling apart. அப்புறம் கர்த்தருடைய நாமம் தான் நமக்கு பலத்தை துருகும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா நீதிமான் பழிச்சுக்குவான். அப்போ அதுக்குள்ளே நம்ம இருக்கிறோமா, அதுக்குள்ளே இருக்கிறவங்க அவரை பிரதிபலிப்பாங்க, அவரை வெளிப்படுத்துவாங்க. அந்த காரியத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது நிச்சயமாக நாமும் ஒரு நாளில் எடுத்துக்கொள்ளுதல்ல the ones who died first they will resurrect அப்படின்றார். அதன் பிறகு நாம் உயிரோடு இருக்க நம்ம. அதனால் அவங்க வரப்போகிறாங்க முதல்ல, அது அவங்களுக்கு ரிசர்வ்டு, ஓவர். they ran the race, work is over. ஆனால் உயிரோடு இருக்கிற நாம் பிடித்து கொள்ளப்படணும். அப்போ நம்ம அவர் எக்ஸ்பிரஷனாக இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வழியிலே போயிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு எதையும் நம்ம தேவனுக்கு முன்பாக வைக்கக்கூடாது. we should love God more than anything else. அதனால் if you love Godனா you will accept his words. and அதை நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, you will accept the word of God. அப்போது தேவனை தான் நம்ம ஃபஸ்ட்டாக வைக்கணும் எந்த காரியத்துலையும். ஸோ லெட் us leave our grief is there, no doubt. ஆனால் when we see the word of God we are encouraged. our loved ones are not dead, they are there, we are going to see them. one day we will see them. and they are not அதோடு முடிஞ்சு போகிறதில்ல. the other show, no sir அப்படின்றார். we will be in the other show. she is living forever there அப்படின்னு பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறாரு. ஸோ if you really lost your mother now, you have a chance to get her there. நீங்கள் போய் அங்கே சேர்றதுக்கு வழி இருக்குது, அந்த வழியை நீ ஏற்றுக்கோ. ஸோ நம்ம அந்த துருகத்துக்குள்ளே போகும்போது நமக்கு அடைக்கல பட்டணம், அது அழகாக ஒரு பிரசங்கம் பண்ணார் ஒரு நாள். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நம்ம ஓட வேண்டியவங்களாக இருக்கும். ஏன்னா நம்ம only then we can be safe. ஏன்னா பிசாசு தொத்திட்டு இருக்கிறான் நம்மளை. அப்போது நம்ம வெளியில் இருக்கிற வேலை இல்லை, அவன் கடிச்சிக்கிற சிங்கம் போல் இங்கே அங்கே அலைஞ்சிட்ருக்கான் யாரை விழுங்கலான்ட்டு. ஸோ we should always be with the லைன் ஆஃப் த ட்ரைப் ஆஃப் ஜூடா. அவருடைய நிழலில் நம்ம இருக்கும்போது நிச்சயமாக நம்ம அவரை பிரதிபலிப்போம். நிச்சயமாக கடந்து போனவங்களோட நம்ம அங்கே போய் சேர்ந்து அந்த சக்கரத்தை நம்ம we will finish it. தேவன் கண்டிப்பாக அதை ஓட்டியாக வைக்க மாட்டார் அந்த பக்கத்தில். ஏன்னா சொல்லிட்டார் there is no broken wheels அப்படின்றார். அப்போ நிச்சயமாக நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா if we accept for what we are sent, நம்ம எதுக்காக அனுப்பப்பட்டோம் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த காரியத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நோக்கம் தேவன் வச்சுருக்கார். அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றும் போது, அந்த ஸ்தானத்தில் நம்ம நிற்கும் போது, அவரை பிரதிபலிக்கும் போது, அவரை வெளிப்படுத்தும் போது we are sure to meet them on the other show. So there is no death for a Christian. So there is no need for some of our brothers and sisters are really hurt. திருக்கி சொல்கிறாரு, இட்ஸ் நாட் தட் வே, பட் வாட் டு டூ அப்படின்றாரு. அது தேவன் ஈ நீடட் த ரோஸ் அப்படின்றாரு, ஆஃபர் இஸ் பொக்கே அப்படின்றாரு. அதை நான் எடுத்து தேடுறேன், ரொம்ப அழகாக சொல்கிறார் அதை. அதாவது என்ன சொல்கிறேன்னா, சடன், இட்ஸ் பிகம் சடன், திடீர்னு அது நடந்தது. வாட் டு டூ அப்படின்றாரு.
இட்ஸ் காட்ஸ் ப்ராவிடன்ஸ்ன்றார். அது அவருடைய காப்பு. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் யார் எடுக்கணுன்ட்டு அவருடைய காப்பு அது. இஸ் ப்ராவிடன்ஸ் அப்படின்னாக்கா அவருடைய சிருஷ்டிப்பை அவர் காத்துக்கிறார். ஸோ அவர் சொல்கிறார் அவருக்கும் இந்த ரோஜா தேவைப்பட்டது, அதை எடுத்துட்டார் அவர். ஸோ அதனால் வாட் டு டூன்றாரு. நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அது. பட் ஆனால் யூ ஷுட் திங்க் தட் தே ஆர் அ ரோஸ் இன் காட்ஸ் பொக்கே. இப்போ தேவனுடைய பொக்கே, அந்த பூக்கொத்தில் அவங்க சேர்ந்துருக்காங்க. தேவனுக்கு அது தேவைப்பட்டது. ஸோ அவங்க கொத்தில் இருக்காங்க. அவங்க கொத்தில் இருக்கிறது நமக்கு சந்தோஷமா, இல்லை நம்மளை மாதிரி இங்கே இருந்து நம்ம பாடுபட்டு இந்த உலகத்தில் நம்ம எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கிறோம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். அதனால் அவங்க அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அண்ட் காட் இஸ் டேக்கன் இஸ் ரோஸ் அப்படின்றார் தீர்க்கதரிசி. ஸோ அவர் அவருடைய பூவை அவர் பறிச்சுக்கிட்டார். அது அவர் தோட்டம், அவர் பறிச்சுக்கிட்டார். இட் இஸ் ஹிஸ் டைம், ஹீ வாண்ட்ஸ் இட் தட் வே அப்படின்றாரு. வாட் டு டூ, இட்ஸ் சடன், பட் காட் வாண்டட் இட். ஸோ ஹவு ஹாப்பி வி ஷுட் பி டு ப்ரெசென்ட் த ரோஸ் டு ஹிம், டேக் இட் லார்ட். அதை தான் இங்கே யோபு சொல்கிறான். தேவன் கொடுத்தா தேவன் எடுத்துக்கிறார். அதுதான் அந்த வெளிப்பாடு. தேவன் கொடுத்ததை தேவன் எடுத்துக்கலாம், அது அவருடைய ரைட். ஹி ஹேஸ் த ரைட். அதே தான் அந்த ஜூனிபர் ட்ரீக்கு அடியில் அந்த மரத்தை ஜோனாக்கு, அந்த மரத்தை யோனாவுக்கு இது வளர்க்குறாரு. அப்புறம் சாயங்காலத்தில் அது வாடி போயிடுது. அவன் கோவப்படுறான். அவன் சொல்கிறார், இந்த மரத்துக்கே உனக்கு எப்படின்னா என் ஜனங்களுக்கு எப்படி நான் இருக்கணும் அப்படின்ற. ஸோ அதனால் we don't have to worry about what, it's his creation, அவருடைய சிருஷ்டிப்பு. அவருக்கு எது தேவையோ அந்த நேரத்தில் அவர் எடுத்துப்பார், எதை கொடுக்கணுமோ அவர் கொடுப்பார். ஸோ இட் இஸ் காட்ஸ், we have to live, it's his providence, காட்ஸ் ப்ரொவிடன்ஸ் அப்படின்றார். ப்ரொவிடன்ஸ்னால் அவருடைய பாதுகாப்பு. அவருக்கு தெரியும் எப்போ எடுக்கணும், எப்போ வைக்கணும், எப்போ வளர்க்கணும், எப்போ செய்யணும். எல்லாத்துக்கும் ஒரு காலம், ஒரு நேரம், எல்லாத்தையும் தேவன் வச்சுருக்கார். அதனால் அவருடைய திட்டத்தில் நம்ம இருக்கணும், அவ்வளோதான். we have to be his expression, அவருடைய பிரதிபலிப்பா, அவருடைய வெளிப்படுதலாக நம்ம இருந்தாகணும். பிகாஸ் டோன்ட் ஃபர்கெட், அவர் வார்த்தையாக இருக்கிறதுனால நம்மளும் வார்த்தையாக இருக்கணும். ஸோ வார்த்தையின் மேல் வார்த்தை தான் நம்ம கட்டப்படுறோம். அண்ட் we are becoming the word. வார்த்தை தான் வார்த்தையை சந்திக்க போகுது. ஸோ அதனால தான் திருப்பி சொல்கிறாரு, she is him அப்படின்றார் ஒரு இடத்துல. அவள் அவருன்றாங்க, அவர்ன்னு சொல்கிறாரு. அதனால் இட் இஸ் த எக்ஸ்ப்ரெஷன். அவர்னா என்ன, அவரை பிரதிபலிக்கிறாங்க. ஷீ இஸ் எக்ஸ்ப்ரெஸிங் ஹிம் அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் அக்கறைக்கு போக முடியும், த கிரேட் கம்பைனில். ஸோ அதனால் இட் இஸ் வெரி சிம்பிள். என்ன சொல்கிறது, இது ஒரு ரொம்ப கஷ்டமானது இல்லை. பாஸ்டர் அடிக்கடிக்கு சொல்லுவார், இந்த நுகம் ஈஸியாக இருக்குன்றாரு ஆண்டவர். அது பொய்யா சொல்கிறார் அவர். ஜஸ்ட் பிலீவ், அவ்வளோதான். ஒன்லி பிலீவ். ஒரு காரியத்தையும் we just have to believe and ask God. He says know your position. திருப்பி சொல்கிறார், know your position and express God. அவரை வெளிப்படுத்துங்க அப்படின்றார். இந்த சிஸ்டர் அதை தான் செஞ்சாங்க. அது அவங்க செஞ்சதுனால அவர் சொல்கிறார் அவங்க அக்கறையில் இருக்காங்கன்றார். இட்ஸ் வெரி சிம்பிள். இது ஒன்றும் ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் செய்து முடிச்சிட்டார் எல்லாத்தையும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் we have to say amen to the word, accept the word and only believe. அவ்வளோதான். We should not look at the negative side of the life. Always look at the positive. Always make your confessions positive அப்படின்றார் தீர்க்கதரிசி. Keep your confessions positive. நெகட்டிவாக வைக்காதீங்க. நெகட்டிவாக வைக்கும்போது தான் நமக்கு சாரோ, துக்கம் எல்லாம் வரும். அதை மேற்கொள்ளணுன்னா we have to be on the positive. தேவனுடைய வார்த்தை தான் எல்லாத்துக்கும் மேலே. அவர் சொல்கிறார் we will see each other again னா முடிஞ்சிருச்சு. இதை வச்சு தான் பவுல் சொல்கிறார், ஒருத்தர் நீங்கள் தேற்றிக்கொள்ளுங்க அப்படின்றார். அதனால் we need that என்ன சொல்கிற ஹோப்னஸ். அந்நிய கண்களால் பார்க்க மாட்டேன், நானே பார்ப்பேன்றார் அந்த நம்பிக்கை. இது அவருடைய எக்ஸ்பிரஷனில் நமக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். நம்மளும் அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கணும். நம்மளும் அந்த பிரதிபலிப்பாக இருக்கணும். தேவனை கண்டிப்பாக பார்ப்போன்ட்டு. அதுதான் நம்மளுடைய பிளெஸ்ஸிங்கை, ஒரு கிறிஸ்டினுடைய பிளெஸ்ஸிங்கே அதுதான். we are not born to die, we are born to live eternally. இதை நம்ம பார்க்கும்போது மற்றதெல்லாம் வீண் தான். பட் ஆனால் we have to do, it's temporal திங்ஸுக்காக நம்மளுடைய பிரதிபலிப்பை நம்ம விட்டுறக்கூடாது. we have to keep our salvation, we have to work out our salvation. அக்கறையில் நம்ம இருந்தாகணும். விழுந்து போன ஸ்போக்ஸோடு நம்ம போய் சேரணும். அங்கே சேர்ந்த அந்த வீல் அங்கே அழகாக, there's no broken wheel.
ஆண்டவர் சொன்னார்னா நோ broken will thus saith the Lord. நம்ம சக்கரை ஒடிந்து போகாது. ஏதோ ஒரு நேரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நீயும் உன் வீட்டாரும் யூ வில் பி there. அதான் சொல்கிறார், திஸ் டே சால்வேஷன் has come to this ஃபேமிலின்றார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இன்னைக்கு வந்ததுன்றார். அதுபோல் ஒருத்தர் ஏற்றுக்கும் போது அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வருது. ஸோ அந்த ஒருத்தருக்கு தான் அந்த பாடுகள். யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க பிரதிபலிக்கணும். they have to live. what to do? you have to be like a rose amongst the thorns. நம்ம பூவாக இருக்கிறோம் இல்லைங்களா, சொல்கிறாரு you wanted this rose, he plucked itன்றார். அப்போ we have to play our part. மற்றவங்க எப்படி இயேசுவை பார்க்கணுன்னா நமக்குள்ளே பார்க்கணும். அதை தான் திருப்பி சொல்கிறார், you see for what purpose you are sent and you express it அப்படின்றாரு. நல்லா அருமையான ஒரு செய்தி. அதை வாசிக்கும்போது ஐ வாஸ் ரியலி பிளஸ்ட் அண்ட் ஐ தாட், சரி இதை நம்ம சபையில் கூட நிறையா பேருக்கு துக்கத்தில் இருக்காங்க, நம்ம இதை வை நாட் வி the prophet encouraged a person. அதனால் let us also encourage one another with these words. நிச்சயமாக தேவன் அவருடைய ரோஜாவை எடுத்துக்கிட்டார். நம்ம எது ஒரு சப்போஸ் தேவனை நேரடியாக வராருன்னு வைங்க, ஒரு சண்டே கூட பாஸ்டர் எடுத்தார். ஒரு சின்ன பொண்ணு ஒரு கொடியை வச்சுட்டு அந்த பிரசிடெண்ட் பார்க்கணுன்னு நின்னாங்களாம். ஆனால் அவர் பார்க்காத போயிட்டு ரொம்ப துக்கப்பட்டாங்க. ஆனால் நம்மளுடைய பிரசிடெண்ட் அப்படி இல்லை, நம்மளுடைய தேவன் அப்படி இல்லை, ஒவ்வொருவரையும் பார்க்குறவராக இருக்கார். அதனால் ஒவ்வொருவரும் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான். நம்ம கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ப்ரெஷனாக இருப்போம். அந்த எக்ஸ்ப்ரெஷனாக இருப்போம்னா காணப்படுவோம், தேவனால் காணப்படுவோம், மனிதர்களால் காணப்படுவோம். கண்டிப்பாக நம்ம அங்கே இருப்போம். அந்த சக்கரத்தில் விட்டு போகாத ஒரு ஸ்போக்ஸ் கம்பியாக நம்மளும் அங்கே இருப்போம். அந்த சக்கரம் ஒழுங்காக ஓடும். there will be no broken wheel on the other show. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை. இட் இஸ் நம்பிக்கைன்னு சாதாரண விஷயம் இல்லை. இட் இஸ் thus saith the Lord. நிச்சயமாக நம்ம அங்கே இருப்போம். அதனால் we don't have to worry. even though we have sorrow that our loved one is gone, don't worry, she is just a bouquet. I am speaking to somebody. she is just a flower in God's bouquet now. தேவனுடைய பூக்கொத்தில் ஒரு பூவாக இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் அது, எவ்வளோ பெரிய சிலாக்கியம் அது. அவர் வேணும்னு அவர் பறிச்சுக்கினார், விட்டுருணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கிட்டார், அவ்வளோதான், ஃபினிஷ்ட். ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அவர் கொத்தில் இருக்குது என் பொண்ணில், அவர் கொத்தில் இருக்குது என்னுடைய ஒய்ஃபை, இந்த மாதிரி நம்ம நினைக்கணும். ஸோ காட் வாண்டட், ஸோ he removed. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். நம்ம நம்மளுடைய காரியத்தை நம்ம பார்த்துக்கணும். நம்ம அந்த கொத்தில் நம்மளும் போய் சேரணும், அந்த சக்கரத்தில் நம்மளும் போய் சேரணும். அதனால் we have to be his expressions. அதை தான் இந்த செய்தியினுடைய என்ன சொல்கிறது கடத்தொகை. we have to be that expression. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷனாகவே நம்ம இருப்போம். தேவன் தான் பலப்படுத்தணும். தேவன் பலப்படுத்தினார்னா, அவருடைய வெளிப்பாடை கொடுத்தாருன்னா, நம்ம யாருன்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா we will live in that life. அந்த எக்ஸ்ப்ரெஷனோடு நம்ம இங்கே நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்துவோம். நிச்சயமாக அங்கே காணப்படுவோம் அந்த கிரேட் கம்பைனில் அப்படின்னு சொல்லிட்டு I want to finish because the time is out. So shall we just bow our heads in prayer? தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தர்மையான இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நிச்சயமாக தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவரே, அந்த காரியத்தை நாம் எடுத்து செல்லும்போது ஆண்டவரே, நீ உம்முடைய ஒத்தாசை இல்லாமல், உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் எங்களால் அதை செய்ய முடியாது ஆண்டவரே. இதோ இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட நீ பேசினீர், உமக்கு நன்றி. இதோ இந்த ஜீவ ஆகாரத்தை எங்களுக்கு நீரே ஊட்டினீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. பலவீனமான அந்த பாண்டத்தை எடுத்து நீர் உபயோகப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த கேட்டவர்களை கூட ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிச்சயமாக ஆண்டவரே, யாருக்கோ இந்த காரியங்கள் ஆண்டவரே இந்த சாயங்கால வேலையில் பலப்படுத்தும் என்று அடியேன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. தீர்க்கதரிசி அருமையாக இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் என்ற செய்தியில் ஆண்டவரே இந்த காரியங்களெல்லாம் சொன்னதை நாம் கேட்டோம் ஆண்டவரே. நிச்சயமாக ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்று ஆண்டவரே நீர் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். நான் இந்த செய்தியை ஆண்டவரை இப்படி இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த செய்தியை நான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவரை ஆயத்தப்படும்போது இந்த செய்தியை நான் எடுக்கும்போது இந்த செய்திக்குள்ளே இருந்த விஷயங்கள் இவைகள் ஆண்டவரை நிச்சயமாக நீர் உம்முடைய சபைக்கு பேச வேண்டும் என்று நீர் கொடுத்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையில் நாங்கள் பலப்பட்டோம்.
எல்லோரும் பலப்பட்டோம் ஆண்டவரே. நிச்சயமாக அந்த அக்கறையில் நமக்கு ஒடிந்து போன சக்கரங்கள் இல்லை ஆண்டவரே. இங்கேருந்து ஒரு ஸ்போக்கு போனாலும் அங்கே முழுமை பெறும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவனுக்குள்ளாக நாங்கள் போவோம் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இரும், எங்களோட பாஸ்டரோடு கூட இரும், எங்களுடைய சபையார் கூட இரும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆண்டவரே உற்சாகப்படுத்தும், எங்களை வார்த்தையின் மேல் வார்த்தை வைத்து கட்டும் ஆண்டவரே. எங்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. இந்த முடிந்து போகிறதான இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு இந்த பலவீனங்களெல்லாம் எடுத்து போட்டு உம்முடைய பலத்தினால எடை கட்டி ஆண்டவரே எங்களை நடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். கேட்டவர்களை ஆசீர்வதியும், எங்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. எங்களோடு கூட இரும். நாங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும் ஆண்டவரை. நடத்தி எங்களை வழிநடத்தும்படிக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. Thank you for your listening.